பிண்டு, நம்ம வீட்டுல உள்ள புகை இன்னும் அமரலையேடா. அடடே, இன்னும் வெக்கையாவே இருக்குதே. வீட்டுக்குள்ள போய் வசிக்க இன்னும் முடியாது போலயே. பிண்டு, இப்ப என்னடா பண்றது? பிண்டு, நான் என்னடா பண்ண முடியும்? அப்பா ஏதாவது மாத்து வழி இருக்கான்னு யோசிக்கிறேன்டா. அது வரைக்கும் நீ இங்க பத்திரமா இருந்துக்கோ. நான் போய் அம்மாவையும் பார்த்துட்டு வரேன்டா. பிண்டு அப்பா, என்ன சொல்றீங்க? பிண்டுவை நாங்க பாத்துக்கிறோம். பிண்டு அப்பா, நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. பிண்டுவோட நீங்க வர வரைக்கும் நாங்க எல்லாரும் ஒன்னா இருந்து பிண்டுவை பத்திரமா பாத்துக்கிறோம் அப்பா. ஆமா பிண்டு அப்பா, நாங்க எல்லாரும் பிண்டுவோட இருக்கோம். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. நீங்க வேற வீடு ஏற்பாடு பண்ற வரைக்கும் நாங்க அவன் கூட இருப்போம். இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. பாத்தீங்களா, இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா இருக்கணும். பிண்டுவை நீங்க எல்லாரும் பத்திரமா பாத்துக்கிறங்க. அப்பா, நான் போயிட்டு அம்மாவையும் கூட்டிட்டு புது வீட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். பிண்டு தங்கம், பத்திரமா இருந்துக்கோடா. சரியா அழக்கூடாது. அப்பா வேகமா வந்துருவேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் பிண்டுவை பாத்துக்கிறங்க. சரி அங்கிள், நீங்க பாத்து போயிட்டு வாங்க. பிண்டு நாங்க பாத்துக்கிறோம். அழாதடா, நாங்க தான் இருக்கோம்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் உனக்காக இருக்கோம்டா. சரி வாங்க, இருட்டாது. பிண்டு வீட்டு வாசலே நம்ம எல்லாரும் படுத்து தூங்கலாம். பிங்கக்கா, பிங்கக்கா, நீங்க எப்படி பிங்கக்கா பயம் இல்லாம படுத்திருக்கீங்க? வெட்ட வெளியில படுத்திருக்கிறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஷர்மி, யாரு சொன்னது எனக்கு பயமா இல்லைன்னு? எனக்கும் பயமா தான் இருக்கு. பிண்டுக்காக நம்ம இதெல்லாம் தாங்கித்தான் ஆகணும். நீ கண்ணை மூடிட்டு படுத்து தூங்கு ஷர்மி. காலையில எந்திரிச்சு பாத்துக்கலாம். ஆமா பிங்கக்கா, கண்ணை திறந்து வச்சிருந்தா ரொம்ப பயமா இருக்கு. நான் கண்ணை மூடிட்டே தூங்கிடுறேன். பிண்டு சொல்ற தேலா? ஐயோ அம்மா, ரோசக்கா அங்கிட்டு தள்ளி போங்க, தள்ளி போங்க. தேலு தேலு, எந்திரிங்க எந்திரிங்க. ஓ வாட்? என்ன தேலா? இது எப்படி சிவா இங்க வந்துச்சு? பிங்கக்கா, நானும் உங்களை மாதிரி தூங்கிட்டு தானே இருக்கேன். எனக்கு எப்படி தெரியும் இது எப்படி வந்துச்சுன்னு? என்கிட்ட போய் கேக்குறீங்க? பிண்டு, உனக்கு அது தெரியுமா? பிங்கக்கா, பிங்கக்கா, பாத்தீங்களா? இதுக்கு தான் நான் பயந்து கண்ணவே மூடல. இங்க நிறைய ஜந்து இருக்கு. நம்ம இங்க வெளியில படுத்திருக்கிறது அவ்வளோ சேஃப்டி இல்ல. வாங்க எங்கேயாவது போலாம். அர்க்கானி, என்னது நீ இப்படி தூங்கிட்டு இருக்க? எல்லாரும் தேல் வந்துருச்சுன்னு அலறி கத்தி துடிச்சிட்டு இருக்கோம். நீ எந்திரி அர்க்கானி, எந்திரி. என்னது தேலா? எங்க அந்த தேலு? இந்ததான் இருக்கா. இந்த குட்டி தேலுக்கு தான் இப்படி பயப்படுறீங்களா? டே பிண்டு, அந்த விளக்கமாறு எடு. இதை வச்சு அடிச்சா அது செத்துற போகுது. இதுக்கு தான் போய் இந்த பயம் பயப்பட்டு இருக்கீங்களா? சட் சட்னு அடிச்சா பாருங்க எப்படி சாகுதுன்னு. அவ்வளோதான், செத்துருச்சு. ஐயோ அம்மம்மா, அதோட அம்மா தேல் வந்துருச்சு போல. போச்சு போச்சு, இப்ப செத்தும் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. ஐயோ, அது பயந்து போய் போகுது, மேல போகுது. போச்சு பிண்டு, டே உன் வீட்டு மேல ஏறிடுச்சுடா. வீட்டு மேல ஏறி போகுதுடா. அந்த சைடு விழுந்துருச்சு. பாத்தீங்களா, அம்மா தேல் வந்துட்டு போகுது. அம்மா தேல் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாத்தீங்களா? இப்ப என்ன பண்றது? அம்மா தேல் தானே பிங்கக்கா வந்துச்சு. இதை விட 4 அடி சேர்த்து போட்டா அதுவும் செத்துற போகுது. இந்த தேல் செத்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த தேலை அந்த சைடு கொண்டு போய் போட்டுட்டு வந்துடுறேன். போச்சு, அவங்க அம்மா தேல் வந்து பாக்கும். இந்த தேல் செத்துருச்சுன்னு சொன்னோன்னீங்க நம்மள கடிக்க தான் அந்த தேல் வரும். இப்ப என்ன பண்றது? நம்ம யாரும் தூங்க வேணாம், இப்படியே முழிச்சிட்டே இருப்போம். ஏன் அர்க்கானி, நீ பாட்டுக்க தேலை அடிச்சு விட்ட. இப்ப அம்மா தேல் வந்து நம்மள எல்லாம் கடிச்சிச்சுன்னா என்ன பண்றது? அது எவ்வளவு பெரிய கருந்தேல்னு பாத்தியா? அதுக்கு விஷம் ரொம்ப அதிகம் இருக்கானி. இப்ப என்ன பண்றது? எல்லாரும் இப்படியே முழிச்சிட்டே இருக்க போறீங்களா? ஆமா சிவா, குட்டி தேல்னால ஏதோ
ஷோ தூக்கமா வருது. இந்த பின்ட்டுக்கு வந்து உதவி செஞ்சதுக்கு இப்படி தூங்காம ஆக்கிட்டானே. பிண்டு உங்க அப்பா எப்படா வருவாரு? எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா வர 2-3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். வாட் 2 to 3 டேஸா? அது வரைக்கும் நம்ம எப்படி இப்படி தூங்காமே இருக்கிறது? நம்ம இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். இந்த அர்த்தராத்திரியில என்ன பண்றது? பிங்கக்கா காலையில விடிஞ்சது வேணா ஏதாவது பண்ணலாமான்னு பாக்கலாம். இப்போதைக்கு முழிச்சுதான் இருக்கணும், வேற வழி இல்ல. ஆமா சிவா, காலையில விடிஞ்சதும் வேற ஏதாவது செய்யணும். வாட்டர்மெலன் ஜூஸ். ஜூஸ் அம்மா ஜூஸ், வாட்டர்மெலன் ஜூஸ். ஒரு ஜூஸ் 10 ரூபா, 2 ஜூஸ் 20 ரூபா, 3 ஜூஸா வாங்கினீங்கன்னா 25 ரூபா தாமா. எல்லாரும் வாங்க, வெயிலுக்கு இதமான வாட்டர்மெலன் ஜூஸ்மா, வாங்கம்மா வாங்க. ஜூஸ் ஜூஸ் ஃப்ரெஷ்ஷான வாட்டர்மெலன் ஜூஸ் வாட்டர்மெலனுக்குள்ளேயே இருக்குமா, வாங்கம்மா வாங்க. வாப்பா தம்பி, வாட்டர்மெலன் ஜூஸ் குடிக்கிறியாப்பா? டே பிண்டு, என்னடா இது இவ்ளோ பெரிய முட்டையா இருக்கு? டைனோசர் முட்டையா இருக்குமோ? டைனோசர் முட்டையில ஏன்டா பைப்பு சொருகி வச்சிருக்காங்க? தம்பி நான் சொல்றது உண்மைதான் தம்பி, நீ வேணா 10 ரூபா கூட நான் ஜூஸ் குடுக்கறேன். வாட்டர்மெலன் ஜூஸ் அங்கிள், நீங்களா இங்க வந்திருக்கீங்க? எனக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு பின்டோ. அங்கிள் அங்கிள், எனக்கு ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் கொடுங்க ப்ளீஸ். வா தம்பி, நீ தான் அந்த சின்ன தம்பிக்கு சொல்லி புரிய வைக்கணும். வாட்டர்மெலன் ஜூஸ் தான் நான் விக்கிறேன்னு அவன் சொல்றான், நான் போய் சொல்றேன்னு. டே பின்டோ, உண்மையிலேயே அவர் வாட்டர்மெலன் ஜூஸ் தான்டா விக்கிறாரு. பாரு தம்பி பாரு, நல்லா பாரு, வாட்டர்மெலன் ஜூஸ் எப்படி வருதுன்னு பாரு. பைப்பை திறக்க போறேன், நல்லா கண்ணை திறந்து பாரு. பாத்தியா வாட்டர்மெலன் ஜூஸ் வருதா? பாரு எப்படி வருதுன்னு சொல்லிட்டுன்னு. என்ன நம்பல நீ? இந்தாப்பா நீ குடி தம்பி, நல்லா குடி ஜூஸ. வா அண்ணா, ரொம்ப சூப்பரா இருக்குண்ணா, நல்ல இனிப்பாவும் சுவையாவும் இருக்கு. இந்த பிண்டு நீ கொஞ்சம் குடி. அர்க்கா நீ உனக்கு? எனக்கெல்லாம் வேணாப்பா, இத பார்த்தா வாட்டர்மெலன் ஜூஸ் மாதிரியே இல்ல. டே பிண்டு, என்னடா எனக்கு வைக்காம எல்லாத்தையுமே நீனே குடிச்சிட்ட? என்னை விட்டுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு ஜூஸ் சொல்லு சிவா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. அண்ணா பிங்கக்காக்கு ஒரு ஜூஸ் ஊத்துங்க அண்ணா. தம்பி 2 ஜூஸ் 20 ரூபாப்பா. ஆனா 3 ஜூஸா வாங்கினீங்கன்னா 25 ரூபாய் தான். சிவா சிவா, எனக்கும் வாங்கு. சரி அண்ணா, அப்ப 3 ஜூஸா கொடுத்துருங்க, நான் 25 ரூபாய் கொடுத்துடுறேன். இந்தாங்க பிங்கக்கா, இந்த ஜூஸ நான் இங்க வைக்கிறேன், நீங்க எடுத்து குடிங்க சரியா? அட ஆமா, பைப்பை திறக்க திறக்க ஜூஸ் வந்துகிட்டே இருக்கு. என்னவா இருக்கும்? வாட்டர்மெலனுக்குள்ள எப்படிதான் ஜூஸ் வந்துச்சு? நான் போய் உள்ள போய் பார்க்க போறேன். வழுக்குது, ஆனா ஏற முடியல. ஒரு வழியா மேல வந்துட்டேன். ஆமாப்பா, வாட்டர்மெலனுக்குள்ள வாட்டர்மெலன் ஜூஸ் நிறையவே இருக்கு. கொலை மாதிரி இருக்கு. பார்க்கவே அவ்வளோ ருசியா இருக்கே. நம்ம வேற வேணாம்னு சொல்லிட்டோமே. ரெட் கலர்ல டேஸ்டா இருக்கும் போல. ஸ்மெல் வேற சூப்பரா இருக்கு. குடிச்சு பார்க்கலாமா? ஐயோ, கீழே கீழே விழுந்துட்டோம்னா அவ்வளோதான். நம்ம இப்ப என்ன பண்றது? சரி, கீழே போய் ஒரு ஜூஸே வாங்கி குடிச்சிடலாம். அங்கிள், எனக்கு ஒரு ஜூஸ் கொடுங்க. என்ன பாப்பா, வாட்டர்மெலனுக்குள்ள ஏறி ஜூஸ பார்த்தோம்னா உனக்கும் ஆசை வந்துருச்சா ஜூஸ் குடிக்கணும்னு? அங்கிள், அது நம்ம வாட்டர்மெலனுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கதான் அங்கிள் போனேன். எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். சாரி அங்கிள், இனிமே பண்ண மாட்டேன். சரி சரிப்பா. சரி தம்பி, நீனே ஓபன் பண்ண. இங்க வா. அங்க பாருங்க பின்ட்டுவ எங்க நிக்கிறான்னு. அவன் அந்த டேப் சைஸ் கூட இல்ல, அவன் போய் அந்த டேப்பை ஓபன் பண்ண போறேன்னு நிக்கிறான்.
ஆமா தம்பி, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் வரும், நான் திறக்கிறேன் பாரு. இப்படி கொஞ்சம் ஃபோர்ஸா திறக்கணும் தம்பி, நீ கொஞ்சம் பைய திறந்துட்ட. ஜூஸ் நிறைஞ்சிருச்சு. ஐயோ, எல்லா ஜூஸும் வலிஞ்சிருச்சே. இந்தா அருக்காணி, நீ குடி. அருக்காணி, இந்தா பொடி ஜூஸ குடி. நல்ல டேஸ்டா இருக்கு. இந்தாங்க அங்கிள், இதுல 200 ரூபாய் இருக்கு. நாங்க 4 ஜூஸ் குடிச்சோம் அங்கிள், மீதி போக கொடுங்க. ஆமா தம்பி, 3 ஜூஸ் 25 ரூபாய், ஒரு ஜூஸ் எக்ஸ்ட்ரா வாங்குனீங்க, அப்ப 10 ரூபாய், 35 ரூபாய் போக மீதி சேஞ்ச் கொடுங்க அங்கிள். இந்த தரம் தம்பி, இரு. பிண்டு, எனக்கு ஒரு ஐடியா இருக்குடா. இன்னைக்கு அந்த ஐடியாவை இன்னைக்கு நைட்டுக்கு செயல்படுத்தலான் இருக்கேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. அண்ணா, நீங்க வேணா கூட ஒரு 25 ரூபாய் எடுத்துக்கிறீங்க. அந்த வாட்டர் மில்லான என்னன்னா பண்ணுவீங்க? அந்த வாட்டர் மில்லான எப்படியும் தூக்கி தானே போடுவீங்க ஜூஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம். அந்த வாட்டர் மில்லான் கூட எனக்கு கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? எனக்கு தேவைப்படுது அண்ணா. நீங்க வேணா 50 ரூபாயா சேர்த்து எடுத்துக்கிறீங்க அண்ணா, ப்ளீஸ் அண்ணா. சரி தம்பி, வாட்டர் மிலான் ஜூஸ் ஃபுல்லா முடிச்சதும் எப்படியும் நான் அந்த கூட தூக்கி தான் போடுவேன். நான் வேணா உனக்கு கொடுக்குறேன். சரிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இன்னைக்கு நைட்டுக்குள்ள கொடுத்துருங்க. சரி தம்பி. டே சிவா, அத நான் வச்சு என்னடா பண்ண போற? இன்னைக்கு பாருங்க, அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டுன்னு. தேலும் கடிக்காது, எதுவும் கடிக்காது. நம்ம எப்படி சேஃப்டியா தூங்க போறேன்னு மட்டும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பண்ண போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க.